நான் வெற்றி பெற்றால் இங்க இருக்கின்ற அத்தனை பேரும் வெற்றி பெற்றதை போல, நான் சட்டமன்ற உறுப்பினரானால் இங்க இருக்கின்ற அத்தனை பேரும் சட்டமன்ற உறுப்பினரானவர். இரவு 12 மணி என்றாலும் கூட என்னை தொடர்பு கொள்கிறீர்கள். நான் போன் எடுத்து பேசி அப்பொழுதே அவனுக்கு சொல்லி இருக்கின்றேன். ஆக எளிமையில் சந்திக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் பிரதியாக நான் செயலாற்றிக் கொண்டு இருக்கின்றேன். அந்த நன்றி நான் காலம் பூரா உங்களுக்கு நன்றியாக இருந்தால்தான் அதை நிறுத்த முடியும். நான் உங்களோடு தான் இருப்பேன், உங்களில் ஒரு நாள் இருப்பேன். எனக்கு நீங்கள் தான் வேண்டும், உங்களில் ஒரு நாள் தான் நான் இருப்பேன். கூப்பிட்ட குரலுக்கு அழைக்கின்ற மக்கள் பிரதியாக நான் இருப்பேன், சேவையாற்றுவேன் என்ற உறுதியை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு தர கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல தோழமை கட்சியும் சொல்கிறேன், சிறப்பாக பணியாற்றுங்கள். அடுத்த முறை அண்ணன் அடிப்பாளையார் ஆட்சிக்கு வந்தவுடன் உள்ளாட்சியாக இருந்தாலும் சரி, அதே போல கூட்டுறவாக இருந்தாலும் சரி, நியமன பதவியாக இருந்தாலும் உங்களையும் சேர்த்து நாங்கள் நிச்சயமாக ஒரு கூட்டணியாக பணியை செய்வோம். அந்த உத்தரவாதத்தை நான் உங்களுக்கு தருகின்றேன். என்னை பொறுத்தவரை முழுமையாக இந்த இயக்கத்திற்காக, முழுமையாக இந்த அரசுக்காக, முழுமையாக இந்த தொண்டர்களுக்காக, முழுமையாக இந்த மக்களுக்காக நான் அர்ப்பணித்திருக்கின்றேன். அந்த அர்ப்பணிப்பை இரண்டு இடத்திலே வாக்களிக்க வேண்டும், அதிக வித்தியாசத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த இயக்கத்தை பொறுத்தவரை நான் கடந்த என்னுடைய தந்தையார் காலத்திலிருந்து நான் இருக்கின்றேன். எந்த இடப்பெறலும் இல்லாமல், அதே போல எந்த சோதனைகள் வந்தாலும் என் உடலை ஓடுவது உங்கள் உடலை ஓடுவதை போல அதிமுக ரத்தம் தானே ஒழிய துரோக ரத்தம் கிடையாது, தியாக ரத்தம் தானே ஒழிய துரோக ரத்தம் கிடையாது. ஆக என்னுடைய வாழ்வும் என் அர்ப்பணிப்பும் நான் இருந்தால் கூட என் மேல் அதிமுக குழிதான் போட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றேன். இயக்கத்திற்காக என் உயிர் இருக்கின்ற வரை அதிமுக என்று சொல்லி இங்கே இருக்கின்ற அத்தனை பேருமே எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாமல் உழைத்துக் கொண்டிருக்கின்றேன்.